வணக்கம். நம்மளோட பக்தி அது நம்ம சொல்ற வார்த்தைகள்ல இருக்கா இல்ல செய்யற செயல்கள்ல இருக்கா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இல்லையா? சுவாமி சித்பாவானந்தரோட ஒரு சின்ன தியானம் இந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுக்குது. வெறும் புகழ்ச்சியை விட உண்மையான சேவை ஏன் ரொம்ப மேலானதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்லயே அந்த முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம். கடவுள்கிட்ட நமக்கு இருக்கிற உறவுல எது உயர்ந்தது? அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறதா, இல்ல அவருக்காக மௌனமா உழைக்கிறதா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற சிந்தனையோட மொத்த அஸ்திவாரமே. இந்த தியானம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது. கடவுளே, நீ என்கிட்ட இருந்து உண்மையிலே என்னதான் எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்கிற ஒரு தேடலா இது ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த வரிகள் தான் இந்த முழு சிந்தனைக்குமான திறவுகோல். என்னருள் தந்தையே, உன்னை புகழ்ந்து பேசுவதை விட உனக்கு முழு மனத்துடன் பணிவிடை செய்ய நான் கற்றுக்கொள்வேனாக. இது வெறும் வார்த்தை கிடையாது, செயலுக்கான ஒரு ஏக்கம். புகழ்ச்சியை விட உழைப்பு தான் உயர்ந்ததுங்கிற மனநிலைய இது ரொம்ப அழகா காட்டுது. இந்த ஆழமான விஷயத்தை புரிய வைக்க சுவாமிகள் ஒரு அருமையான ஓமைய பயன்படுத்துறாரு. 2 தோட்டக்காரங்க, ஒரே எஜமான். வாங்க இந்த கதைக்குள்ள போய் அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். இங்கதான் கதையோட மையமே இருக்கு. ஒரு பக்கம் தோட்டக்காரன் வேலையே செய்யாம எஜமானனை பாக்குறப்பையெல்லாம் புகழ்ந்து தள்ளுறான். இன்னொரு பக்கம் 2வது தோட்டக்காரன், அவன் எஜமானனை கண்டுக்க கூட இல்ல, தனக்கு கொடுத்த வேலைய அமைதியா செஞ்சுக்கிட்டே இருக்கான். 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள மாதிரி இருக்கு இல்ல? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க தான் அந்த எஜமான்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேர்ல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சும்மா புகழ்றவங்களையா இல்ல உண்மையா உழைக்கிறவங்களையா? உங்க பதில் என்னவா இருந்தாலும் சரி, இந்த கதையோட நீதி இதெல்லாம். வெறும் வார்த்தைகளை விட உண்மையான செயலே மிகச்சிறந்த சேவை. பதில் ரொம்ப தெளிவு. வேலை செய்யறவங்கிட்ட தான் அந்த எஜமானனுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா புகழ்ச்சி காத்துல கரைஞ்சிடும். ஆனா செஞ்ச வேலை ஒரு தோட்டத்தை உருவாக்கும். அதுக்கு தான் நிரந்தரமான மதிப்பு. இப்போ அந்த ஊமையோட உண்மையான அர்த்தம் புரியுதா? அந்த கதையில வர்ற எஜமானான் தான் கடவுள். அந்த தோட்டக்காரங்க வேற யாரும் இல்ல, நாம தான். இது கடவுளுக்கும் நமக்குமான உறவை விளக்குற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பணிவிடை, அதாவது சேவைங்கிறது சும்மா ஒரு நல்ல காரியம் மட்டும் இல்ல. இந்த தியானத்தின்படி அதுதான் பிறவியின் முதற் பயன். யோசிச்சு பாருங்க, நாம பிறந்ததுக்கான நோக்கமே சேவை செய்யறதுக்கு தான் சொல்லுது. இந்த ஒரு வரி சேவைங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே வேற ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. இந்த கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்க சுவாமிகள் நம்ம ஆண்டாளோட அழியாத வார்த்தைகளை மேற்கோள் காட்டுறார். இது இந்த தத்துவத்துக்கு இன்னும் ஒரு ஆழமான ஆதாரத்தை கொடுக்குது. ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். இதோட அர்த்தம், எப்பவுமே சரி, 7 ஜென்மத்துக்கும் நாங்க உன்னோடவே இருப்போம், உனக்கு மட்டுமே சேவை செய்வோம். இது வெறும் கவிதை இல்ல, ஒரு சத்திய பிரமாணம். பக்தியானது செயல்ல தான் வெளிப்படணும். அது ஒரு நித்திய சேவைங்கிறத இது ஆணித்தரமா சொல்லுது. ஆக இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதாங்க. உண்மையான மனசோட நாம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் பக்தியோட உச்சகட்ட வெளிப்பாடு. வார்த்தைகளை விட நம்மளோட செயல்கள் தான் நம்ம பக்தியை உண்மையா அந்த உலகத்துக்கு சொல்லும். கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். உங்களோட பக்தி எப்படிப்பட்டது? அது வெறும் வார்த்தைகளோட நின்னுடுதா, இல்ல உங்க அன்றாட செயல்கள்ல அது வெளிப்படுதா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஆன்மீக பயணத்தோட திசை நமக்கு காட்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.